நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இப்போது பார்க்கலாம். ஹேவலம்பி ஆண்டு ஆவணி மாதம் 17ஆம் தேதி 2/9/2017 சனிக்கிழமை காலை மணி 9:25க்கு ஸ்ரீ குரு பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு சித்திரை 3ஆம் மாதத்தில் பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவான் தங்களது ராசிக்கு 7ஆம் இடமான கன்னி ராசியில் இதுவரை நின்று மகிழ்ச்சியான இல்லறத்தை கொடுத்து வந்தார். இனி அவர் தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து நின்று அதிகமான பலன்களை அளிக்கப் போகிறார். எதிரிகளின் தொல்லை இனி தங்களுக்கு இல்லை. ஆயுள் தொடர்பான பயம் நீங்கி மனதில் தைரியம் பிறக்கும். தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு தனது 5ஆம் பார்வையால் பார்ப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் எல்லாம் நல்ல காரியங்களுக்கான சுப செலவுகளாக இருக்கும். அதற்கான வருமானத்தையும் குரு ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவி உறவுகள் வலுப்படும். தெய்வீக காரியங்களில் மனம் ஈடுபாடு கொள்ளும். இனி நிம்மதியாக உறங்கலாம். பிரயாணங்கள் நல்ல விதமாக அமையும். ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு தனது 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் பணவரவுகள் தாராளமாக இருக்கும். நீண்டகால கடன்கள் தீரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான நல்ல தகவல் கிடைக்கும். அடுத்ததாக தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும் குரு தாயாரின் உடல்நலத்தை பாதுகாப்பார். புது வீடு கட்டும் யோகம் சிலருக்கு ஏற்படலாம். இதற்கான கடன்கள் தடங்களின்றி கிடைக்கும். உயர்கல்வி வாய்ப்புகள் நினைத்தபடி கிடைக்கும். பால் மாடுகளின் அபிவிருத்தி உண்டு. அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைக்கும். இந்த முறை ஓராண்டு காலத்தில் துளாராசியை கடக்க வேண்டிய குரு தனது அதிவேகமான போக்கால் 5½ மாதங்களிலேயே கடந்து தங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு மாசி மாதம் 2ஆம் தேதி வந்து விடுகிறார். குருவின் இந்த வேகமான செயல்பாடு ஜோதிடத்தில் அதிசாரம் என்று அழைக்கப்படும். பின்னர் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்து பங்குனி மாதம் 28ஆம் தேதி மீண்டும் துளாராசிக்கே வந்து விடுகிறார். குருவின் இந்த பின்னோக்கிய நகர்வு வக்ரம் என கூறப்படுகிறது. அதிசாரம் மற்றும் வக்ர காலங்களில் குருவின் வலிமை அதிகரித்து 2 மடங்கு பலன்களை தருவார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்த குரு நிறைந்து தருவார். தங்களின் ஜாதகத்தை கொண்டு குரு பெயர்ச்சி மற்றும் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். குரு பெயர்ச்சிக்கான மற்ற ராசிகளின் பலன்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து எமது பதிவுகளை பாருங்கள். நன்றி.